ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையா அவர்களை அன்போடு சிறப்பு உரையாற்ற அழைக்கிறேன். பத்து லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. தம்பி 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலேயே போடுறான் போடு. என்னம்மா தேவி சத்தம்மா, நாடு நாசமா போகுது நியாயம்மா. கண்ணை திறந்து பாரம்மா, இந்த கவலைய கொஞ்சம் நீதிரம்மா. ஊழல் நஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உலக்கி மக்களை வயிற்றுல அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை பிள்ளைக்கு பாலிகள் தொல்ல. நாட்டுல நடக்குது கொலை கொள்ள, இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. நாசமா ஆக்கிட்டான். இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் விடுவாங்க, 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிள்ளாப்பிம்பாங்க. அதான் நடக்குதுங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட். ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார்? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? உன்னை ஈடு கேட்பான். ஒரு அடமானமா சொத்தை கொடு, அந்த கட்டடத்தை, இந்த வீடு எதையா காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒண்ணு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரிகை 3 முறை மின்கட்டண உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில் மட்டும். 3 முறை சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே அதில் கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்கிறோம். அந்த பேருந்தை ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யார் கேட்கறது சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக்கு உந்தூர்ல இருக்குல்ல, அதுக்கான சாக்கப் செட், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருந்தான். இப்ப கூட வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கும். அவன் ஒரு மோட்டர் சைக்கிள் இப்படி வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே கையை காட்டும், ஏற்றிக்கிறோம், குடத்தை பிடிச்சிக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி குளிங்க அழகா போகுதுன்னு சாக்கப் சார் விளம்பரம். இப்ப நம்ம கிட்ட சொல்ல, பைத்தியக்கார பையல, பாதைய ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டும் குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விடாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்கே போகுது? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு கடன் பெற்று கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயினால் என்ன ஆகும்? ஏன் இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது இல்லை? இப்படி கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி மின் உற்பத்தி தண்ணீரை விடைஞ்சிட்டீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டீங்களா? பயணிக்க நல்ல பாதையை போட்டீங்களா? ரோடு போட்டீங்களா? அருமையான போக்குவரத்தா? இல்ல என்ன கொடுத்துருக்கு? என்ன கொடுத்துருக்கு அரசு? எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிற ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா ஏதாவது சொல்லு. ஒரு நாடு வளர்ச்சி என்று கட்டமைப்பதே கடனின் வளர்ச்சியை தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு?
இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி என்ன? நீ பட்னி எடுத்து செத்தினா கட்டையில இருக்காம கரண்ட்ல இருக்கிறது வளர்ச்சி, டெவலப். டெல்லியில ஒரு இது வந்தது, நான் கூட போட்டு காட்டுறேன் பாருங்க. வாட்டி ஒரு அம்மா வந்து நிறுத்தத்துல வண்டியை நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரர் வந்து எப்படி கையேந்தி காசு கேட்கிறாரு. அந்த அம்மா கேஷ் நகைங்குது, என்கிட்ட பணம் இல்லைங்குது, ஒன்லி கார்டு, அட்டை தாங்குது. உடனே அவர் பைக்கில் இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து அப்படி நீட்டுறாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி கிழிச்சு விடுது, அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்லடா தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதா வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி நகரம்னு எதை நோக்கி நகரம்னு. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்வார்கள், செயல் அரசியல் கிடையாது, மக்கள் அரசியல் கிடையாது இவர்கள்ட்ட. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இவர்கள் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. ஏன் இந்த மாசம் மட்டும்தான், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை விடுமுறை வருதா? ஏப்ரல் மே இந்த வருஷம் தான் வருதா? அந்த கோடை விடுமுறை செலவுக்கு 2000. ஏன் போன தடவை மே மாசம் வரலையா? கோடை வரல. தேர்தல் வரும்போது நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு, பெரிய பாசம். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்த உடனே அப்படியே மாலை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படியே தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தாரேன், நான் வந்தா 3000 தாரேன். இங்க தங்கச்சி எல்லாம் பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி தனியா. எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்ல ஆட்சியா இருக்கணும், அதுதான் இங்க முக்கியம். இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு